மிஸ்டர் லேடிஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்த மருத்துவர். நம்ம எப்பவுமே இளமையா இருக்கணும்னு தான் எல்லாருமே ஆசைப்படுவோம். ஆனா ஒரு சிலருக்கு பார்த்தோம்னா ஏஜுக்கு ஏத்த மாதிரி நீங்க ரொம்ப யங்கா தெரியுறீங்க அப்படின்னு சொல்லுவோம். ஆனா ஒரு சிலருக்கு ஏஜ் விட ரொம்ப முதுமையா தெரியுறீங்களே அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதற்கெல்லாம் காரணம் நம்ம உடல்ல ஏற்படக்கூடிய அந்த மெட்டபாலிசம், அதாவது வளர்சிதை மாற்றம் அப்படின்னு சொல்றோம். இதுல நிறைய வகைகள் இருக்கு. முக்கியமா நம்மளுடைய இளமையை தீர்மானிக்கிறது எது அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்கின் தான், தோல். ஸ்கின்னோட தோற்றத்தை தான் வச்சுதான் நம்ம இவங்களுக்கு இந்த ஏஜ் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கணிக்கிறோம். அதே மாதிரி நெக்ஸ்ட் பார்த்தோம்னா தலைமுடி நரைச்சி போறது. இளமையிலே நமக்கு வெள்ளை முடி வந்துருச்சுன்னா நம்ம சொல்றோம்ல இளநரை வந்திருக்கு, சீக்கிரமா முடி நரைச்சிருச்சு, இது எல்லாமே நம்ம சொல்றோம். அடுத்தடுத்து பார்த்தோம்னா நம்ம தோல் மற்றும் நகங்கள், நம்ம உடல்ல இருக்கக்கூடிய அந்த சுருக்கங்கள் அப்படின்னு சொல்றதுதான் நம்மளுடைய வயதையும் இளமையும் தீர்மானிக்குது. முதுமைக்கு நம்ம குட் பை சொல்லணும் அப்படின்னா காலப்போக்கில் இது நேச்சுரலா நம்ம உடல்ல ஒவ்வொரு வயது ஏறும் போதும் அதற்கான மாற்றங்கள் அப்படின்றது நடந்துட்டு இருக்கும். ஆனா முதுமையை கொஞ்சம் தள்ளி போடலாம் அப்படின்னா என்னென்ன வழிமுறைகள் இருக்கு? சில கற்பு முறைகள், அதாவது காய கற்பு முறைகள் சித்த மருத்துவத்துல சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் நம்ம சாப்பிடும்போது நம்ம உடலுக்கு முக்கியமா ஃப்ரீ ரேடிக்கல்ஸ், நம்ம பாடியில மெட்டபாலிசம் முடிஞ்சு வெளியேறக்கூடிய கழிவுகள் எளிமையாக வெளியேறணும் அப்படின்னா இந்த மாதிரியான காயகற்ப முறைகள் நமக்கு ரொம்ப ரொம்ப உறுதுணையாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். கழிவுகளின் தேக்கம் சீக்கிரமா நமக்கு முதுமை தோற்றத்தை நமக்கு கொடுத்துருது. இப்போ இந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ், பாடியில இருக்கக்கூடிய இந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் எலிமினேட் பண்ணணும்னா எந்த மாதிரியான உணவுகள் எடுக்கணும், நாம் ஃபாலோ பண்ணக்கூடிய, நாம் பின்பற்றக்கூடிய என்னென்ன வழிமுறைகள் இருக்கு, ஈஸியா நம்ம உடல்ல, அதாவது தோலோட ஆரோக்கியம் பாதுகாக்கப்படணும், சுருக்கங்கள் இல்லாம தெளிவான ஒரு சருமம் முகத்துல முக்கியமா இல்லையா? முகத்துல முக்கியமா சுருக்கங்கள் இல்லாம நம்ம ஆரோக்கியமா இருக்கணும்னா என்னென்ன வழிமுறைகள் இருக்கு அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம். பொதுவாக இப்போ ஆன்டி ஏஜிங் ப்ராப்பர்ட்டி இருக்கக்கூடிய மூலிகைகள் நிறைய இருக்கு. அதுல முக்கியமா சொல்லணும்னா கற்றாழை சொல்லலாம். இந்த கற்றாழையில நிறைய வகைகள் இருக்கு. அதுல செங்கற்றாழை அப்படின்ற ஒரு வகை இருக்கு. நல்லா அதை கட் பண்ணோம்னா உள்ள இருந்து ரெட் கலர்லயே நமக்கு ஃப்ளூயிட் ஜெல் மாதிரி வர ஆரம்பிக்கும். இது யூஸ் பண்ணும்போது நம்ம இளமைக்கு அதிகமான ஒரு ஆற்றலை கொடுக்குதுன்னு சொல்லலாம். ஆற்றல் அப்படின்னு சொல்லுவதை விட ஒரு முதுமை தோற்றத்தை வரவிடாமல் செய்யுது அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் துளசிக்கு ஏகப்பட்ட மருத்துவ பலன்கள் இருக்கு. இந்த துளசியை நம்ம அடிக்கடி நம்ம பயன்படுத்துறோம், இல்ல தினமும் பயன்படுத்துறோம்னாலும் நிறைய பலன்கள் இருக்கு. இப்ப நான் சொன்ன மாதிரி இந்த செங்கற்றாழையும் துளசியுமே பயன்படுத்தணும் அப்படின்னா மிக விரைவில் நம்ம இளமை தோற்றத்தை அப்படி தக்க வச்சு கொள்ளலாம் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப ஈஸியா இந்த துளசி பவுடர், அதுல கருந்துளசியா இருந்தா ரொம்ப சிறந்தது. துளசி விதைகளையும் நம்ம இதற்கு பயன்படுத்தலாம். துளசி விதைகளை நான் எப்படி பயன்படுத்தலாம்னா நல்லா பவுடர் பண்ணி, நம்ம துளசி விதைகள் கடையில இருந்து வாங்கும் போது அதோட நிறைய மண் கலந்த மாதிரி இருக்கும். நல்லா வாஷ் பண்ணி உலர்த்தி எடுத்து வச்சுக்கணும். இந்த பவுடர் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த பவுடரை துளசி இலைகளோட பவுடர், துளசி விதையோட பவுடர் ரெண்டுத்தையுமே நம்ம மிக்ஸ் பண்ணி கூட எடுத்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வெந்நீர்ல கலந்து கொஞ்சம் தேன் விட்டு கலந்து காலையில டெய்லி எம்டி ஸ்டொமக்ல குடிச்சிட்டு வரணும். இதை நம்ம செங்கற்றாழையோடு சேர்த்து எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா கற்றாழை ஜெல் நம்ம ஃபேஸ்ல யூஸ் பண்றது நம்ம வழக்கத்துல இருக்கு. கற்றாழை தினமும் நம்மளால எடுக்க முடியலனாலும் நல்ல ஒரு பிராண்டடா ஆலோவேரா ஜெல் நம்ம வாங்கி வச்சுக்கலாம். இந்த ஜெல்லுல நம்ம என்ன பண்றோம்னா இந்த துளசி இலை பவுடரையும் துளசி விதை பவுடரையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஃபேஸ் பேக்கை நம்ம அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி முகத்துல நிறைய சுருக்கங்கள், கண்ணுக்கு கீழே கருவளையம், சில இடத்துல மட்டும் கருமை நிற திட்டுக்கள் இருக்கும். இது அக்கந்தோசிஸ் நைகிரிகன்ஸ் அப்படின்ற ஒரு கண்டிஷன் இருக்கும். கழுத்தை சுத்தி கருவளையம் இருக்கிறது, முகத்துல சில இடங்கள்ல கருவளையம் தெரியுது. இந்த மாதிரி இடத்துலயும் இந்த ஆலோவேரையும் இந்த துளசி விதை மற்றும் துளசி பவுடரை நம்ம அப்ளை பண்ணிக்கிட்டே வந்தோம்னா நல்ல மாற்றம் கிடைக்கும். அதே மாதிரி நைட்ல ரொம்ப நேரம் நம்ம கண் முழிச்சிருக்கிறோம், நைட் ஷிஃப்ட் பாக்குறோம், கண்களை சுத்தி கருவளையம் இருக்கிற நபர்களும் இதை பயன்படுத்தலாம். அதே மாதிரி நம்ம என்னதான் ஃபேஸ் பேக் யூஸ் பண்றதுனாலும் உள்ளுக்கு, அதாவது நம்ம இன்டர்னலா எடுக்கக்கூடிய உணவு தான் ஸ்கின்ல ரிஃப்ளெக்ட் ஆகுதுன்னு சொல்லலாம். அப்போ உள்ளுக்கு எடுக்கக்கூடிய உணவுகள் மிக ஆரோக்கியமாக இருக்கணும். நம்ம பாடியில இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் மற்றும் ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் நம்ம உடல்ல இருக்கக்கூடிய உள் உறுப்புகளை வலிமைப்படுத்துற மாதிரி இருக்கணும். அப்ப இந்த ஆலோவேரா ஜெல்லையும் நம்ம தினமும் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் மோர் குடிக்கணும். தினமும் நம்ம மோர் குடிக்கிறது மிக மிக அவசியம் சொல்லலாம். ஸ்கின்னுக்கு தேவையான நியூட்ரிஷன் எல்லாமே இதுல இருக்கு.
இந்த மோர்ல நம்ம வந்து கொஞ்சம் கருவேப்பிலை, இஞ்சி, சீரகம் இது எல்லாமே சேர்த்து ஒரு மசாலா மோர் மாதிரி குடிச்சிட்டு வந்தோம்னா இதுல ரிச் கால்சியமும் இருக்குன்னு சொல்லலாம். அதிகமான கால்சியமும் இருக்கு. சருமத்திற்கு தேவையான நியூட்ரிஷன் இதுல நிச்சயமாக இருக்கு. அதே மாதிரி வெண்ணெய், பட்டர் அப்படின்றது நிறைய பேருக்கு ட்ரை ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு பார்த்தோம்னா சீக்கிரமா நமக்கு வந்து ஏஜ் ஆன மாதிரி ஒரு லுக் வந்துடும். ஸோ ஆன்டி ஏஜிங் ப்ராப்பர்ட்டி பட்டர்ல நிறைய இருக்கு. பட்டர் அப்ளை பண்ணும்போது ரொம்ப ஆயிலி ஸ்கின் ஆயிடாதா அப்படின்னு கேட்கவே வேண்டாம். ஏன்னா சம்மர் டைம்லயும் சரி, வின்டர் டைம்லயும் சரி, நம்ம ஸ்கின் ரொம்ப ட்ரை ஆகும். பொதுவா வந்து பார்த்தோம்னா ஸ்கின்ல வந்து லேயர்ஸ் வந்து நிறைய இருக்கும். இதுல வந்து டெர்மிஸ் அப்படின்ற லேயர்ல தான் நமக்கு வந்து சபேஷியஸ் கிளான்ஸ், இந்த ஹேர் ஃபாலிகல்ஸ் இது எல்லாமே இருக்கும். நம்ம இந்த பட்டரை வச்சு நல்லா மசாஜ் பண்ணும்போது, ஃபேஸ்ல வந்து மசாஜ் பண்ணும்போது நல்ல ஒரு க்ளோ கிடைக்கும். ட்ரைனஸ் இல்லாம இருக்கும். பொதுவா ஸ்கின்ல ட்ரைனஸ் இருக்குன்னா நம்ம ஃபேஸ்ல அது கிடைக்கும். மற்றும் நம்ம தோல் பகுதியில, முதுகு பகுதியில, கை கால் பகுதியில ரொம்ப ட்ரைனஸ் இருந்துச்சுன்னா பட்டரை வச்சு நம்ம நல்லா மசாஜ் பண்ணிக்கலாம். இதோட கொஞ்சம் ஆலோவேராவும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். பட்டரை வச்சு நம்ம நல்லா ஃபேஸ்ல மசாஜ் பண்ணிக்கிட்டே வரும்போது கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் இதை நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கணும். ஸோ வாரத்துக்கு 2-3 நாட்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு, பட்டரை வச்சு மசாஜ் பண்ணிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணதுக்கு அப்புறம் ஸ்டீம் எடுக்கணும். ஸோ ஆவியில முகத்துல காட்டிக்கிட்டே வந்தோம்னா ஸோ அதிகப்படியான ஒரு பலன் கிடைக்கும். செல்ஸ் எல்லாம் ரிஜுனேட் ஆகிறத கண் கூட நம்ம பார்க்க முடியும். அதே மாதிரி நான் சொன்ன காயக்கற்ப மருந்துகள் நிறைய இருக்கு. என்றுமே இளமையாக இருக்கணும் அப்படின்னா மிளகரணை காயக்கற்பம் நம்ம பயன்படுத்தலாம். மிளகரணை அப்படின்ற ஒரு மூலிகை ஒரு அற்புதமான மூலிகை. தோலுக்கு ரொம்ப ரொம்ப சிறந்தது. அது மட்டும் இல்லாம நம்ம தோல் நோய்கள் இருக்கக்கூடிய நிறைய நபர்களுக்கு இந்த மிளகரணை கற்பத்தை நம்ம பயன்படுத்துறோம். மிளகரணை இலைகளை பயன்படுத்தி செய்யக்கூடிய இந்த மருந்து தான் மிளகரணை கற்பம் அப்படின்னு சொல்றோம். இந்த கற்பத்தை நெய்யில் சாப்பிடணும். கற்பம், காயக்கற்ப மருந்துகள் அப்படின்னா வெறும் வயிற்றுல சாப்பிடுறதுதான் வழக்கம். நிச்சயமா அப்படி சாப்பிட்டாதான் நமக்கு அதிக பலன் கிடைக்கும். இந்த மிளகரணை கற்பத்தை நெய்யோடு சேர்த்து காலை இரவு 2 வேளையும் உணவுக்கு முன் நம்ம சாப்பிட்டுட்டே வந்தோம்னா அதிகப்படியான பலன் கிடைக்கும். முதுமை அப்படின்றது நமக்கு வராமல் இருக்கும். முதுமை வராமல் இருக்கணும்னா முக்கியமா நமக்கு போன்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். எலும்புகள் வலிமையாக இருக்கணும். தோல் பகுதி ரொம்ப வலிமையா இருக்கணும். இன்டர்னல் ஆர்கன்ஸ், உள் உறுப்புகள் எல்லாமே வலிமையா இருக்கணும். அப்போ பாடியில வந்து டாக்ஸின்ஸ் இல்லாம இருக்கணும். நம்ம எப்பவுமே ஆரோக்கியமா இருக்கிறதுக்கான வழிமுறையும் தேர்ந்தெடுக்கணும். அப்போ ஸ்கின்னுக்கு ரொம்ப முக்கியமானது அப்படின்னு பார்த்தோம்னா ஹைலூரானிக் ஆசிட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்னைக்கு மார்க்கெட்ல நிறைய ஹைலூரானிக் ஆசிட்ஸ் இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் நிறைய கிடைக்குது. இந்த ப்ராடக்ட்ஸ் நம்ம டைரக்டா யூஸ் பண்றதை விட நேச்சுரலா இந்த ஹைலூரானிக் ஆசிட்ஸ் இருக்கக்கூடிய ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் நம்ம சாப்பிட்டுட்டே வந்தோம்னா ஸ்கின்னுக்கு வந்து நல்ல ஒரு க்ளோ கிடைக்கும். ஸ்கின்ல வந்து சுருக்கம் மைனூட்டா நம்ம பார்த்தோம்னா நிறைய சுருக்கங்கள் இருக்கும். நாளடைவில் இது என்ன ஆகும்னா பெரிய சுருக்கம் மாதிரி வந்து ஸ்கின் எல்லாமே லூஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இதுக்குமே இந்த ஹைலூரானிக் ஆசிட் இருக்கக்கூடிய நம்ம பொருட்களை பயன்படுத்துறோம். இதுல முக்கியமா எதுல அதிகமா இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஆரஞ்சு, அதாவது கமலா ஆரஞ்சு நம்ம சொல்றோம். சாத்துக்குடியில நிறைய இருக்கு. சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ், எலுமிச்சை பழத்துல நிறைய இருக்கு. வில்வ இலைகளில் இருக்கு. மாதுளம் பழம், மாதுளப்பழ ஓடு, இதுல எல்லாத்துலயுமே இருக்கு. இதை நம்ம ஃபேஸ் பேக்கா பயன்படுத்தலாம். முக்கியமா வாழை, பனானா ஃபேஸ் பேக் போடுறது நம்ம வழக்கத்துல இருக்கு. இது எல்லாமே நம்ம ஃபேஸ்ல போட்டுக்கிட்டே வந்தோம்னா இளமை என்றுமே நம்ம கூடவே இருக்கும். முதுமைக்கு நம்ம குட் பை சொல்லலாம். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.